சஞ்சய் கூட இப்போ ஒரு படப்பிடிப்பில் வந்து ரொம்ப பிஸியா இருக்கிறாரு. அதனால வந்து இந்த மாதிரியான விஷயங்கள மைண்ட்ல எடுத்துக்கலாம்னு சொல்றாங்க. உண்மதானா? இல்ல ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதில 5 பேர் சார். 4 பேர் இருக்காங்க சார் வீட்ல. இப்ப இவரு வந்து சினிமாலேருந்து முடிச்சுட்டு அரசியலுக்கு வந்துட்டேன்ட்டார். அரசியல்ல நெறைய இன்னும் வேலைகள் இருக்கு. இவரு சும்மா நீங்க அரசியல் இருந்தா குடும்பத்துக்குள்ள தானே இருக்க போறாரு. அங்க தானே இருந்தாரு உங்களுக்கு. 2024 பிப்ரவரிக்கு முன்னாடி வரைக்கும் வீட்ல தானே இருந்தாரு. பட் இவரு அரசியலுக்கு வந்துட்டார். 2வது பொண்ணு ஃபாரின்ல படிச்சுட்டு இருக்கு. சங்கீதா அவர்கள் நீலாங்கரை வீட்ல தான் இன்னமும் இருக்காங்க. விஜயும் சங்கீதா நீலாங்கரை வீட்ல இருக்காங்க. அங்கங்க பொண்ண பார்க்கறது அப்பப்போ ஊருக்கு போயிடுறாங்க. இங்கே ஜேசன் சஞ்சய் ஒரு படம் டைரக்ட் பண்ணணும்னு வந்து தன்னுடைய முயற்சியால் யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஒரு படத்தை பண்ணி போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலையில் இருக்கார். அப்பப்போ அவர் நீலங்கரை வீட்டுக்கு வர்றாரு, அம்மாவை பார்க்குறாரு, பேசுகிறாரு, போகிறாரு. அவருடைய அடுத்த லைஃப் ஒன்று இருக்கு இல்லையா ஜேசன் சஞ்சய்க்கு, அதை நோக்கி அவருடைய பயணம் போகணும் இல்லையா. டைரக்டர் ஆகிறாரு, நாளைக்கு டைரக்டராகவே இருக்கலாம், ஹீரோவாக மாறலாம், விஜயோடைய ஆதரவு ரசிகருடைய ஆதரவு அவருக்கு வரலாம். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. படத்துலேயும் ஒரு சில சீக்வன்ஸ் நடிச்சிருக்காரு, கேமியோ ரோல் பண்ணியிருக்காரு. அவர் ஹீரோ வச்சு பண்ணது ரெடியாக இருந்தாங்க நிறைய தயாரிப்பாளர் இல்லை. அவர் தாங்க மாட்டேன்னு சொன்னார். நான் டெக்னிக்கலாக தான் போகணும், ஸோ டைரக்ஷன் ரொம்ப பிடிக்குது அப்படின்னா சரி ஓகே ஒரு படம் பண்ணிட்டு வரட்டும். ஏன் இப்போ டைரக்டர் ஹீரோ பண்ணுறது இல்லையா, இல்லை ஹீரோ டைரக்ட் பண்ணுறது இல்லையா, எல்லாம் உண்டு. ஸோ டெக்னிக்கலாக வந்திருக்கார். அதனால் அவர்களோட வேலையில் அவர்கள் பார்க்குறதுக்கு இப்போ நேரம் இப்போ இல்லை. இதுதான் சுருக்கமான ஒரு விஷயம். இதை புரிஞ்சுக்கணும். அரசியலில் வந்துட்டாருன்னா மக்களுக்கு என்ன செய்யணும், நாட்டுக்கு என்ன செய்யணும், நீ அடிச்சிங்கன்னா அது தப்பே கிடையாது. ஃபேமிலிக்குள்ளே நீ அடிக்கிறதானு ஒரு தவறாக இருக்குது. அதை விட ஏற்றுக்கொள்ள முடியும். ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை போய் சுற்றி அடித்தா எப்படி அது? அவர் எதையுமே கண்டுக்கலை, எதையுமே வந்து இது டேக் இட் ஈஸியாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கார். நான் நேற்று சொன்னதில் முக்கியமானது, ரொம்ப வலியோடு இருக்கேன், வலியில் தாங்கிக்கிட்டு இருக்கேன், அதோடு தான் அவங்க வந்து சந்திச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. இனிமேல் மக்கள் தான் புரிஞ்சுக்கணும். ஓகே சார். ஆக மொத்தத்தில் அவங்க எல்லாருமே பிஸியாக இருந்துகிட்டு இருக்காங்க. எஸ், 4 பேரும் 4 ரூட்டில் இருக்காங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கு நேரம் கூட கிடையாது. இல்லை, எப்படி முடியும் சொல்லுங்கள்? பையன் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் படம் வெளியிட்டு படம் சக்ஸஸ் ஆகணும், அந்த ஒரு தாட்ஸ் அவரு இருக்குது. பொண்ணு படிச்சுட்டு இருக்காங்க, அது மேற்படிப்பு படிச்சுட்டு வேறு லெவலுக்கு போகணும். இவர் சினிமாவிலேருந்து அரசியலுக்கு போயிட்டார். அரசியலில் நேரமே இல்லை இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். மனைவி சங்கீதா வீட்டில் இருக்காங்க, பசங்கிட்ட பேசணும், பொண்ணை பேசணும், அது ஃபாலோ பண்ணி சின்ன வயசுலேருந்தே பசங்க மேலே ரொம்ப லவ்வில் இருந்தவங்க, இன்ட்ரெஸ்டாக இருந்தவங்க, படிப்பு ரொம்ப முக்கியம்னு அதில் கவனம் இருக்குது. ஆனால் ஒரு சின்ன ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது, அது தீர்த்துக்குவாங்க. நாளடைவில் அது தீர்க்கிற வாய்ப்புகள் வரும். நம்ம ஃபேமிலிக்கு எதையுமே சொல்ல முடியாது, என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. பட் சிறப்பாக நல்லபடியாக நடக்கிற வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம அது எதுக்காக நம்ம இதை கேட்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைடில் இருந்து மட்டும்தான் நியூஸ் வந்திருக்கு. 2வது பக்கத்துலேயும் ஒரு நியூஸ் வரும்போது தான் நம்ம அதை பேசினா கரெக்டாக. கண்டிப்பாக சார். ஒருத்தர் சொல்லிட்டாங்க அப்படின்றதுனால இவரை வந்து இவரை போட்டே அடிக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த நியூஸ் வந்துருச்சுல்ல, இதை பார்க்கும்போது இவ்வளோ நாள் நம்ம நெகட்டிவாக வந்த நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது இது கம்பேர் பண்ணும்போது இல்லாமல் போயிடும். அவர் தான் சொன்ன இல்லையா, ரொம்ப பேச மாட்டார், மைண்டில் வச்சுக்குவார், நேரம் வரும்போது பேசுவாருன்னு சொன்னேன் இல்லையா. வேட்புமனு தாக்கல் நேரம் வந்தது, இதை வந்து நோட் பண்ணிட்டார், சொல்லிட்டார் இல்லையா. ஃபேமிலிக்கு நான் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டார். இதோட என்ன பண்ண முடியும்? அவருக்கு வரக்கூடிய நிறைய கேள்விகளுக்கும் பதில் சொல்லுவார். அதுக்கு நேரம் வரும்போது சொல்லுவார். அது ஒரு சந்திப்பு நடந்திருக்கு, அது வரும்போது இன்னும் தெளிவாக தெரியும். எலெக்ஷன் முடிந்ததுக்கு பிறகு நிறைய விஷயங்கள் மக்கள்கிட்ட கவனத்தை கொண்டு வர போகிறாரு. அப்போ நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க, ஃபேமிலி சம்மந்தப்பட்ட. எஸ், நிறைய விஷயங்கள் வரும், அது நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க. அந்த இன்டர்வியூ எப்போ சார் வரப்போகுது? எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இல்லை, அது கூடிய சீக்கிரம் வர்றது மாதிரி ஒரு தகவல் இருக்குது. பட் அது இன்னும் சரி ஐடியா பண்ணாமல் இருக்காங்க. வந்தால் சிறப்பாக இருக்கும். அது எலெக்ஷன் முன்னாடி வர்றது மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நான். பார்க்கலாம். ஓகே சார். எதுக்காக அப்படின்னு சொல்லுன்னா, இவங்ககிட்ட கேட்குற கேள்விகள், ப்ரெஸ்ஸை சந்திக்க மாட்டேன்றாரு, பதில் சொல்ல மாட்டேன்றாரு அப்படிங்கிற மாதிரிலாம் போயிட்டுருக்கு. அவர் தரப்புலேருந்து ஒரு தடவை பேசிட்டார் அப்படின்னா சரியாக இருக்கும். அதனால இல்லை சார், ப்ரெஸ் என்னென்னா நிறைய பேர் இந்த சமயம் இருக்கும்போது கேள்விகள் நிறைய வந்துகிட்டே இருக்கும். ஒரு கேள்வி முடிஞ்சோன்னு ஒரு ஆன்சர் பண்ணலாங்கும் போது அடுத்தடுத்த கேள்விகள் வரும்போது இவருடைய பயணம் இப்போ மக்கள் சந்திப்பு, எலெக்ஷனு, இதான் இலக்கை நோக்கி போகுது. பட் கண்டிப்பாக ப்ரெஸ்ஸை மீட் பண்ணணும். அது மீட் பண்ணால் சிறப்பாக தான் இருக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. கண்டிப்பாக சந்திக்கணும். என்ன கேள்விகள் கேட்டாலும் அதற்கு பதில் சொல்லலாம், தப்பே கிடையாது. பதில் சொல்ல பர்சனல் கேட்டுருவாங்களோன்றதுனால யோசிக்கிறாங்க. இல்லை, எதுவாக இருந்தால் கேட்கட்டும் சார். கேட்கறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது, பதில் சொல்கிறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குல்ல. இதில் ஒன்றும் கிடையாது. இல்லை, அவங்கள சட்டையை பிடிச்சி இழுக்கவா போகிறாங்க? கிடையவே கிடையாது. பட் அந்த நேரத்தில் வந்து சில வேலைகள் போலனால அவர் வந்து சொல்லாமல் போகிறது மாதிரி இருக்கே தவிர, ஆனால் சொன்னால் சிறப்பாக இருக்குன்னு நானும் விரும்புகிறேன். நான் அதை கண்டிப்பாக சில கேள்விக்கு பதில் சொல்லுங்கள், சில கேள்வி சொன்னால் இப்போ என்னால் சொல்ல முடியாதுங்க, நேரம் வரும்போது சொல்லிடலாம், அதுமாதிரி ஓகேன்னு தான் சொல்ல போகிறாங்க. இல்லை நோ கமெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு போயிடலாம். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது.
ஆனால் அதை வந்து தவிர்க்கிறாரு. அது ஏங்கிறது மட்டும்தான் எனக்கும் கொஞ்சம் புரியல. ஏன்னா அவரோட நிறைய படங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப பேச மாட்டார் அப்படிங்கிற விஷயம்தான் நமக்கு தெரியும் நமக்கு. பட் ஆனால் எங்கே பேசக்கூடாதுன்னு ஒன்று இருக்குது, எங்கே பேசணும்னு ஒன்று இருக்குது. பட் இங்கே வந்து விஜய் பேசி தான் தீரணும். பேசுவார், நீங்கள் கண்டிப்பாக பேசுவார், வெயிட் பண்ணுங்க. அதுக்கு பேச வேண்டிய ஒரு சூழ்நிலையை டார்கெட் போட்டு வச்சிருக்காரு. ஸ்கெட்சில் இருக்குது, பிளானிங்கில் இருக்குது. கண்டிப்பாக பேசுவார். அப்போ நிறையா விஷயங்கள் வந்து மீடியா கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்லுவார், தீர்றார். ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆனால் இப்போ ஒன்றும் இல்லை. இப்போவும் போகிற இடங்களில் கண்டிப்பாக விஜய் அவர்கள் நம்ம நிறையா பார்த்துட்டு தகவல் வருது. இப்போ போகிற இடங்கள் மக்கள் சந்திப்பில் மீடியாக்காரர்கள் கேட்டால் தயவுசெய்து விஜய் அவர்கள் 2 பதிலை சொல்லுங்கள். தவறு கிடையாது. உங்கள் பதிலுக்காக காத்துட்ருக்காங்க மக்களும் ரசிகர்களும். அது ரொம்ப முக்கியமாக நான் பார்க்கப்படுது. நீங்கள் பேசணும், பேசுங்க அப்படின்னு சொல்லிக்கிறது தான் நான் விரும்புகிறேன் சார். நான் ஓகே சார். நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் சார், இது ஒரு ஃபார்ம் தாக்கல் பண்ண போகிறாரு. இந்த ஃபார்மில் வந்து அரசியலை பற்றி பேசுகிறாங்களோ இல்லையோ அதில் யார் பேரை மென்ஷன் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது இருந்தது. என் ஒய்ஃபு சங்கீதா தான் அப்படிங்கிறத பலமுறை நம்ம சேனல்லே சொல்லியிருக்கோம். ஒரு சேஞ்சஸே கிடையாது சார், சங்கீதா தான் அப்படிங்கிறத சொன்னோம். கண்டிப்பாக சங்கீதா 2 பசங்க இருக்காங்க, பார்த்துங்க, இதுதான் எங்கள் ஃபேமிலி அப்படிங்கிறத தாக்கல் பண்ணிட்டார். எஸ். ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்க்கும்போதே வேற ஒரு சைடில் ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத ஓரளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆமாம் 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 எஸ். ஏன்னா நிறைய நியூஸ் வந்தது, அந்த நியூஸுக்கு எல்லாமே இந்த நியூஸ் வந்து வேற மாதிரி போயிடுச்சு அப்படிங்கிறது. அதுதான் சொல்கிறேன் இல்லையா, என்ன எப்படி ஏன் இதை வச்சு என்ன பண்ணலாம், இது என்ன தகவல் பண்ணுவது, என்ன இருக்க போகுது, என்ன சொல்லாமல் இருக்க போகிற, அதை வச்சு அடிக்கலாம் நினச்சிருந்தவங்களுக்கு ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையுமே ஒரு திண்டுக்கல் போட்டு தான் நினைக்கிறேன். நான் இதை தெளிவாக சொல்லியிருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் இதை விட வந்து என்ன சொல்ல முடியும்னு தெரியல. யாருக்கு என்னென்ன பண்ணியிருக்கேன், என்ன கொடுத்துருக்கேன், எனக்கு என்ன இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தெளிவாக சொல்லியிருக்காரு. அதை அவங்களும் அனலைஸ் பண்ணுவாங்க. பார்க்கும்போது இது சிறப்பான ஒரு பார்வையாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஓகே சார். அடுத்த வீடியோவில் வந்து அடுத்து என்ன தகவல் வந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம ஷேர் பண்ணலாம். அடுத்து எப்போ விஜய் இன்டர்வியூ கொடுக்க போகிறாரு, அவங்க தரப்புல இருந்து என்ன மாதிரி முடிவுகள்லாம் எடுக்கப்பட்டிருக்கு பர்சனலாகவே அப்படிங்கிறதையும் இன்னும் நிறைய செய்திகள் வரும், வந்துக்கிட்டு இருக்குது. அதை தான் நம்ம ஒரு தொகுத்து நம்ம நேயர்களுக்கு நம்ம சொல்லுவோம். நம்மளுடைய நேயர்களும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணட்டும், கமெண்ட் செக்ஷனில் சொல்லட்டும். அதை விஜய் அவர்களும் பார்க்குறாங்க, ஃபேமிலியும் பார்க்குறாங்க. இது கூட நீங்கள் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணலாம். நிறைய பேர் கேட்ட கேள்விகளுக்கு விஜய் இன்றைக்கு அந்த அஃபிடேவிட் மூலமாக நிறைய விஷயங்கள் தாக்கல் பண்ணியிருக்காரு. இது நீங்களும் பார்த்துருப்பீங்க. உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள், அதை வரவேற்கிறோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி சார். நன்றி சார்.